வணக்கம், நான் உங்கள் சிவா. வெல்கம் டு குக்கிங் மேன் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மோமோஸ் தான் பார்க்க போறோம். வெஜ் மோமோஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. இனிமேல் வச்சு இப்படி அமுக்கி விட்டுக்கோங்க. தண்ணி கொதிச்சிருச்சு, நம்ம மோமோஸை வச்சுக்கலாம். பல்லாரி 100 கிராம், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி 25 கிராம், பூண்டு 25 கிராம் அரைச்சி பேஸ்டா எடுத்துக்கோங்க. நாட்டு சக்கு கடலெண்ணெய் தேவையான அளவு, சோயா 50 கிராம் ஊற வச்சு புளிஞ்சி அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு அவிச்சு எடுத்துக்கோங்க. மைதா ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி 25 பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம செய்ய போற டிஷ்ஷுக்கு 25 பீஸ் வரும். இந்த பொருளை வச்சு செஞ்சோம்னா 25 பீஸ் வரும். மைதா ஒரு 200 கிராம் மைதால நம்ம ஒரு 25 சீட்டு உள்ளங்கை அளவுக்கு பிடிச்சு வச்சிருக்கோம். நீங்க அந்த மாரி பிடிச்சு வச்சுக்கோங்க. 200 கிராம் மைதானா ஒரு 25 சீட்டு வரும். உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடைச்சட்டியே அடுப்புல வச்சுக்கலாம். வாங்க, ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம நறுக்கி வச்ச 100 கிராம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜ்ல சோயாவை சேர்த்துக்கலாம். ஏன் நம்ம இந்த ஸ்டேஜ்ல சோயாவை சேர்க்கணும்னா, நீங்க என்னதான் புளிஞ்செடுத்தாலும் சோயால கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். நீங்க சட்டியில போட்டு வதக்கும் போது ஈரப்பதம் சரியா போகும். வெஜிடேரியன்ல புரோட்டீன் அதிகமா இருக்கிற ஒரே பொருள் இந்த சோயா தான். விலையும் கம்மி. ஜிம்முக்கெல்லாம் போறவங்க இதை வாங்கி சாப்பிடலாம். சாப்பிட்டா அவ்வளோ ஹெல்த்தி. காஸ்ட் வைஸா 100 கிராம் நல்லா பார்த்தா 15 ரூபா வரும். அவ்வளோதான் வரும். நல்லா இந்த அளவுக்கு ட்ரை ஆனோனையும் நம்ம சீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா பொடி, உப்பு இந்த 5 பொருளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மசாலா உள்ளக்க இறங்கணும் இந்த உருளைக்கிழங்களோட. நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்ஸை ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இதில் ஃபேன் காற்றுல ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சு எடுத்துக்கிடுவோம். ஏன்னா சூடாக இருந்தால் நம்ம உருண்டை பிடிக்க முடியாது. உருண்டை பிடிச்சி சீட்டில் மோமோஸுக்கு ரெடி பண்ண முடியாது. அதனால ஃபேன் காற்றுல 10 நிமிஷம் ஆற வச்சுக்கணும். வாங்க, 10 நிமிஷம் ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு வந்தாச்சு. ஸ்டஃபிங்ஸை இப்போ நம்ம மோமோ சீட்டில் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இது நம்ம முதலே பிடிச்சு வச்சதுனால கொஞ்சம் அப்பளம் மாரி இருக்கும்.
நீங்கள் லைட்டாக அப்படி தண்ணியில் போட்டு எடுத்துக்கணும். தண்ணியில் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்தமாரி வச்சு இப்படி அமுக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்க பிடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மோமோஸ் பிடிச்சு வச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம அவிக்க ஆரம்பிக்கலாம். வாங்க ரெடி பண்ண மோமோஸா நம்ம இட்லி தட்டுல வச்சுக்கலாம். இந்த மாதிரி இட்லி தட்டுல அடுக்கி வச்சுக்கிட்டு நம்ம இட்லி கொப்பரையில இறக்கிறோம். தண்ணி கொதிச்சிருச்சு, நம்ம மோமோஸை வச்சுக்கலாம். வாங்க மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு, எடுத்து காமிக்க. இந்த அளவுக்கு பாயில் ஆயிருக்கணும். பாயில் ஆகி அப்படியே ஒவ்வொன்றா லைட்டா அப்படியே அழகா அப்படி தூக்கி வைக்கணும். இந்த அளவுக்கு அப்படியே தூக்கி அப்படியே அழகா அப்படி வைக்கணும். மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்டு பார்த்துடலாம். அப்படி இருக்குங்க. உன் குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுங்க. பிரமாதமா இருக்கு. கைட்டு பிடிக்கும்னா ஒரு சின்ன ஒரு அச்சு வாங்கிக்கோங்க. எனக்கே பிடிக்க தெரியாது, நானே எனக்கு தான் புதுசா பிடிச்சேன். பரவாயில்ல, கரெக்டா வந்துருக்கு. சூப்பரா இருக்குங்க, பிரமாதம். இந்த மாதிரி வீட்டில் நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. செஞ்சு உங்க குழந்தைகளுக்கு கொடுங்க. ஈவினிங் டைம் ஒரு அருமையான ஸ்நாக்ஸு. ஒரு சாஸ் ஒன்று பக்கத்தில் வச்சுக்கோங்க, அது வாட்டு போய்கிட்டே இருக்கும். நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.